தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தும் ஒரு அமைதியான புரட்சியை ஏற்படுத்தி சரித்திரம் படைத்துள்ள தளபதி விஜய் அவர்களை, ஜோசப் விஜய் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை நேற்று முன்தினம் நாங்கள் சந்தித்தோம். எங்களை இணைத்து கொண்ட பொழுது இந்த புகைப்படத்தை நான் கொடுத்தேன். 67 பேரறிஞர் அண்ணா புரட்சி, 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி, 2026 இந்த தங்க தலைவன், இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகன் நமது புரட்சி தளபதி புரட்சி என்ற இந்த புகைப்படத்தை கொடுத்தேன். 3 புரட்சி ஒரு இலக்கு என்பதுதான் இது தலைப்பு. இதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார்கள். அருகில் அமைச்சர் புசி ஆனந்தும் வெங்கட்ராமனும் இருந்தார்கள். ஆகவே இதை கொடுத்து இணைந்து கொண்ட பொழுது இந்த படம் சிறப்பாக இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். நல்லா விசாரித்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான். பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் தினமும் தொலைக்காட்சியில் பார்க்கிறாரு என்னவோ தெரியாது. மகிழ்ந்து நான் என்னுடைய நன்றியை சொன்னேன். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு இதான் ஒசூர்லேயும் வீடு இப்போது. ஆனால் நேற்று முன்தினம் ஏதோ உத்தம புத்திரர்கள் போல் அவர் நம்ம கேபி முனுசாமி பேசுகிறார். அது பெரிய நியூஸாக வந்தது. நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, புசி ஆனந்த் 2ஆம் கட்ட தலைவர், மாண்புமிகு அமைச்சரை அவர் சொல்லுகிறது வார்த்தை. அவரை தான் பார்க்க முடியும், தலைவரை பார்க்க முடியல, இவர்களை தான் பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அதுக்கு தான் இந்த ஃபோட்டோ. அவர்களை பார்த்தவர்கள் காலையிலிருந்து மத்தியானம் இருந்து ஒரு போட்டுட்ருக்காங்க அவங்க இதில். ஆகவே நாங்கள் பார்த்தோம். அன்பாக பழகினார், பேசினார். நான் பார்த்து வெளியிலே வந்தபோது சொன்னேன், அந்த ஹாலில் போய் பார்த்தப்போ 90% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னையும் சேர்த்திருந்தோம். அதில் விஜயதரணி இருந்தார்கள். அவர்கள் பிஜேபியிலிருந்து வந்தார்கள். திமுகவினுடைய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெகத்ரட்சனுடைய மகனும் வந்திருந்தார். ஸோ எல்லோருமே வற்றாத ஜீவநதியாகிய தாவேக்காவை நோக்கி வருகின்ற காட்சியை பார்க்க முடிகிறது. நான் என்ன சொல்வேன், அருமைக்குரிய முனுசாமி அவர்களுக்கு வயதிலே பெரியவர். அவர் என்ன சொல்கிறாரு, சந்தர்ப்பவாதிகள், துரோகிகள், ஓடுகாலிகள் ஓடுகிறார்கள். எவ்வளோ பேர் ஓடுறது சார்? உங்கள் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஓடுகாலிகளோ யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினா கூட யாருமே இல்லை சார். கூடாரம் காலியிட்டு இருக்கு. நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்களா? போகின்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உழைத்த தொண்டர்கள், வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடியேந்தியவர்கள் என்று அனாதைகளாக்கப்பட்டு தெருவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஆதரிக்கின்ற இயக்கமாக தாவேகா இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். யாராவது போகிறவங்களை தடுக்கிறீங்களா முனுசாமி சார்? போகாதீங்க இந்த இயக்கத்தை விட்டுன்னு அந்த பழக்கம் உண்டா உங்களுக்கு? இன்னும் பழனிசாமியை சுற்றி ஒரு 4 சகுனிகள் இருக்கிறார். நீங்கள் புசி ஆனந்த் அவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசுவதற்கு யோகிதை இல்லை. இந்த கட்சி அழிகிறது, எல்லோரும் வெளியேறுகிறார்கள், திட்டுகிறீர்கள். ஆனால் ஆனந்த் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 80-90% நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அன்போடு அரவணைத்து தாவேகாவுக்கு கொண்டு வந்து அந்த தலைவருடைய அனுமதியை பெற்று, முதல்வரின் அனுமதியை பெற்று இன்றைய தினம் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்தாக மாறிடுச்சு தாவேகா. ஸோ அந்த அளவிற்கு அவர்களை அரவணைத்து கொண்டு செல்கிற காட்சியை நான் நேரிலே பார்த்தேன். நான் பழகிற வரைக்கும் எனக்கு புசி ஆனந்த் யாருன்னு தெரியாது. நான் பழகின பின்னாடி தான் இப்படிப்பட்ட அன்பிற்குரிய ஒரு மனிதர் 30 வருடங்களாக அந்த ரசிகர்களை தன் கைகளிலே வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவரும் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தவர். அதை அவர் சொன்ன திட்டுறது, இவரை திட்டுறது, வழக்கு பார்த்துக்கிறன்றது. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் பாருங்கள். போய் தோற்றுட்டு வந்துட்டீங்கல்ல. எங்கே தோத்தீங்க சொல்லுங்கள்? தொகுதியில் போய் தைரியமாக நின்னீங்க. ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியில் ஜெயிச்சிடலான்ட்டு போனீங்க, முடியல, தோத்துட்டீங்க. ஏற்கனவே நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி 0. நான் இப்போ ப்ரெஸ்ஸை கூட்டினதே ஒரே ஒரு கேள்வி கேட்குறது தான். என்னன்னா, இதுவரை பழனிசாமி வாய் திறக்கவே இல்லை.
திமுகவினுடைய அனுமதியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் முயற்சித்தோம், முயற்சிக்கவில்லைன்னு சொன்னாரா? இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? நீங்கள் வைகோ அண்ணனையெல்லாம் பேசுகிறீங்க. எவ்வளோ விட்ட கேவலமான கேடுகட்ட செயலை நீங்கள் செய்தீர்கள். திமுக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தேடி அலைந்தீர்கள், அவர் உங்களுக்கு கிடைக்கல. அவர்கள் பின்னால் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு சொல்லியது பதில். ஆகவே அப்படியெல்லாம் பின்புறத்திலிருந்து முதலமைச்சராக வருவதற்கு எடுத்த முயற்சியை முழுவதுமாக எடுத்தார்கள். நீங்களும் ஆதரவாக இருந்தீர்கள். உங்களுக்கெல்லாம் தலைவரையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையோ அம்மாவையோ சொல்ல தகுதி இல்லை. எப்போ பாரு நீங்கள் சொல்லிக்கிறீங்க 32 வருஷம் நாங்கள் இருந்தேன்னு. உங்களை எத்தனை வருஷம் அம்மா தூரமாக வச்சுருந்தாங்கன்னு புகழேந்திக்கு தான் தெரியும். எத்தனை வருடம் உங்களை உள்ளே விடவில்லை இந்த இயக்கத்தில் என்பதை என்னை போன்றவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே நீங்கள் வெளியில் இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் மற்றவங்கள பேசுகிறது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதை பார்க்குறப்போ பேப்பரப்பள்ளியில் தோற்ற பின்னாடி இவருக்கு புத்தி வரலையே அப்படிங்கிறதான் என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. 25 பேர் யாரோ ஒரு சிலர் ஆதரவு கொடுத்தாங்க, ஒரு சிலர் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் ஆதரவு தந்தார்கள். இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ராஜா, 25 பேர் இங்கே வரதான் போகிறாங்க. அந்த 25 பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் வர மாதிரி. அவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். பழனிசாமி என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கையை அவர் 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 தலைமையில் இருக்கக்கூடாது என்ற முடிவோடு வருகிறார்கள் என்பதை முனுசாமி புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூட அப்ளிகேஷன் போட்டாலும் போடுவீங்க, எனக்கு தெரியும். இப்படி பேசிட்டு நீங்களும் வரலாமான்னு பார்ப்பீங்க. ஏன்னா ஓபிஎஸோட கொஞ்ச நாள், அப்புறம் இபிஎஸோட கொஞ்ச நாள், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும். ஆகவே அவதூறு பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஏனென்று கேட்டால் மதம் மாறவில்லை, மதம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துகின்ற மத்தியிலே இருக்கின்ற பிஜேபி போல அல்ல. அதை ஒழித்தெறிந்தார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஜாதி தெரியுமா? இவரே சொல்கிறார் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. ஆமாம், வேட்பாளர் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. இந்த புரட்சியை தான் தந்தை பெரியார் விரும்பினார், பேரறிஞர் அண்ணா விரும்பினார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முயன்றார். அதை முழுவதுமாக வெற்றி கண்டவர் விஜய் அவர்கள். கட்சிக்கு நான் அவரோட இணைந்தன்றதுக்காக சொல்லலை. எந்த ஜாதின்னு சொல்லுங்கள், எந்த ஜாதி, எந்த கேண்டிடேட்டே தெரியல சார். எப்படி ஜாதி தெரியும்? 2 தான் தெரியும். ஒன்று புரட்சி தளபதி விஜய், இன்னொன்று விசில். இது 2 தான் எனக்கு தெரியும். அப்பையிலேருந்தே சொன்னேன், விசில் அடித்தா தான் எல்லாம் ரயிலிருந்து பஸ்ஸிலிருந்து வெற்றி பெற்ற வீரர்களிலிருந்து அதுதான் அடையாளம் காட்டுன்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. ஆகவே முனுசாமி பேச்சுக்கு எனது பயங்கரமான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு ஆனந்த் அண்ணன்லாம் பேசாதீங்க. அவர் எவ்வளவு தெளிவாக உண்மையாக சின்சியராக இருக்கார், போகிறவங்களை எப்படி அரவணைக்கிறாரு, அதை மாத்திரம் தயவு செஞ்சு பாருங்கள். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டே வச்சுக்கிட்டேன். ஆகவே உங்களோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. 5 வருஷம் ராஜ்யசபா போச்சு, அதுக்கு பின்னாடி எப்படிலாம் மாறுனீங்க. ஓபிஎஸ் மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை நீங்கள். அப்புறம் கண்ணா பின்னான்னு ஓபிஎஸ்ஸை பேசுனீங்க. இபிஎஸ் மாதிரி இல்லை நீங்கள். இந்த கொஞ்ச நாள் தான் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். ஆகவே இபிஎஸ்ஸை நம்பி போனவர்கள் அத்தனை பேரும் தெருவிலே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். ரோம் எரியும் பொழுது அதனுடைய மன்னன் பிடில் வாசித்த மாதிரி நீரோ இன்றைக்கி இந்த கட்சியிலேருந்து போகிறவங்கள பற்றி அவர் கவலைப்படலை. ஓடுகாலிகள் இனிமேல் யாரும் இல்லை போகிறதுக்கு, அப்படியே முடிஞ்சாச்சு. 75% 80% ஆதாரமாக வந்துட்டாங்க. மீதி பேர்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. இன்னும் என்னுடைய தலைமையிலும் பலர் எஞ்சியிருப்பவர்கள் மிஞ்சியிருப்பவர்கள்லாம் தாவேக்காவுக்கு வந்து விடுவார்கள். இனி தாவேக்கா தான் இங்கே எதிர்காலம், அதில் மாற்று கருத்தே இல்லை. முனுசாமி போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சால் ஒரு வேலை பண்ணுங்கள். உங்களுக்கு தைரியம் தில்லு இருந்துச்சுன்னா, திமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, எங்கள் அமைச்சர் கூட ஒருத்தர் சொன்னார், திமுகவோட இணைஞ்சு தான் இவங்க செயல்பட்டுருக்காங்கன்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருந்தார். நான் சொல்கிறேன், இப்போயும் நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறீங்க. முடியாது, ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. இன்னும் போக போக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோரும் அதிமுகவிலிருந்து இங்கே வந்து விடுவார்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க. பை எலெக்ஷன் வரும், வரத்துக்கு முன்னாடி நான் முனுசாமிக்கு சொல்லுவேன், ஒரே ஒரு இடத்துல பை எலெக்ஷனில் பழனிசாமியை கூட்டு போய் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போடுகிற கேண்டிடேட்டை எதிர்த்து ஒரு இடத்துல ஜெயிச்சு காமிங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கட்சியில் நடத்துறீங்கன்னு சொல்லலாம். 2 கோடி பேருன்றீங்க, ஏகப்பட்ட பேரை காணோம். 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் ஏன் சார் தோற்று போகிறீங்க? சொல்லுவோம். மாபெரும் வெற்றி இந்த கிருஷ்ணகிரியில்
அடைந்த வெற்றி. இந்த கிருஷ்ணகிரி வேட்பாளர் தாவேக வேட்பாளர் 30,000 வாக்குகளை பெறுகிறார். நான் உண்மையை சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் முகத்தை பார்த்தார்கள், விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அருமைக்குரிய சசி நகரச்சாலை இங்கே இருக்கிறார், அவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. எது சொன்னாலும் விடுபடாது, என்ன வேணால் அப்புறம் 200 இடத்தில் பாலியல் புகார், பாலியல் 200 இடத்தில். சொல்லி தொலைங்கடா, 200 இடத்த சொல்கிறதில்ல. எத்தனை இடத்த சொல்கிறது? அசம்பிளியில் 4 இடத்த சொல்கிறது. அப்புறம் இப்படி காமிச்சிட்டாரான் கையை, எப்படி முதல்வர் இப்படி ஒரு சமாதானத்துக்கு கூட கையை இப்படி முதல்வர் காமிச்சிருக்கலாம். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு முதல்வர் காமிச்சிருக்கலாம். அதே சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்த தனபால் என்கின்ற மிக தாழ்த்தப்பட்ட ஒரு தலைவரை, அம்மா அமர வைத்து அழகு பார்த்த தலைவரை அடித்து நொறுக்கி அந்த சேரெல்லாம் நாசம் பண்ணி, அந்த சேரில் போய் நீங்கள் உட்காந்து திமுகவிலேருந்து அதெல்லாம் எடுத்து பிச்சு வெளியில் எரிஞ்சிங்களே. இந்தியா பூரா ரேண்ட் சேக்கடு இந்த ஸ்பீக்கர் சேர்னு போட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? நான் அசம்பிளியில் இல்லையேன்னு வருத்தப்படுறேன். இல்லை அங்கே பெண்டை கழட்டியிருப்பேன் நான். ஆகவே அசம்பிளியில் பெரிய ரவுடிசம் பண்ணிக்கிறீங்க. பண்ணீங்களா இல்லையா? அது நடந்ததா இல்லையா? ரெக்கார்டில் இருக்கா இல்லையா? இந்தியாவில் எங்கேயாவது நடந்ததா? அசம்பிளியில் ஸ்பீக்கர் சேரை உடைச்ச காட்சி இங்கே தான் சார் நடந்தது. அப்போ கை ஆட்டுறதுக்கு நீங்கள் ஆட்டிக்கிறீங்க 1000 தடவை, எனக்கு தெரியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. முனுசாமி அவர்கள் இனி பார்த்து பேச வேண்டும். இங்கே எழுச்சிமிக்க இளைஞர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பொழுது அம்மா வழியில் வந்த அந்த இளைஞர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் இருக்கிறோம். ஆகவே இது தங்கங்கள் இருக்கின்ற இடம், உங்களைப் போல தகடுகள் இருக்கின்ற இடம் அல்ல. நீங்கள் துரும்பு என்ன சொல்கிறது, இரும்பு துரும்பு இதாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது தங்கம், நீங்கள் தகரம். ஆகவே தகரம் இனி எடுபடாது. நிச்சயமாக என்னுடைய ஓன் ஒப்பீனியன், என்னுடைய சொந்த கருத்து. அடுத்ததாக வேலுமணி தலைமையில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அவர் தான் உடைச்சிட்டு வெளியில் வந்தார். இன்றைக்கி தகராறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு 2 பேர்த்துக்கும். ஆகவே அவர் தலைமையில் ஏகப்பட்ட பேர் வருவார்கள். மதிப்பிற்குரிய அந்த நம்ம சிவி சண்முகம் என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியாது. அவர் தான் அது ஆரம்பமானார். ஒன்றுமே இல்லை, இவங்க அங்கேயே இருந்து தாவேக்கு ஆதரவு கொடுத்து அதை கூட பண்ணியிருக்கலாம், ராஜினாமா கூட இல்லாமல் அப்படி கூட பண்ணியிருக்கலாம். இந்த 26 பேர் ஸ்ட்ராங்காக நின்றுருந்தா ஃப்ளோரில் அதிமுக 1 அதிமுக 2ன்னு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து சபாநாயகர் தான் டைரக்டர், இதுக்கு இது மாதிரி கையெல்லாம் காமிச்சதுக்கு முதலமைச்சர் பேசுறதுக்கு. நான் சொன்ன ரேண்ட்சேக் கலாட்டாவுக்கு யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசரு, யார் கேமராமேனு, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆகவே பெட்டர் I request this Deputy Chief Minister Udayanithi Stalin, please take advice from Honorable Chief Minister, former Chief Minister. உங்கள் அப்பா கிட்ட தனையன் தமையனிடத்தில் கேட்பதிலே தவறே இல்லை. ஆகவே எப்படி அசம்பிளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவரை கேட்டுக்கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக ஒரு புரட்சி நடந்தது, முதல்வரானார், அசம்பிளியிலே அமைதியாக உட்கார்ந்திருக்கார். அங்கே தான் நாங்கள் விஜய் அவர்களை போற்றுகிறோம், பாராட்டுகிறோம்.